ஸ்டாலின் சார், என்ன விட்டதை பார்த்து கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? பகல் கனவா? எம்எல்ஏஸ் எல்லாம் நம்ம சட்டசபைக்கு அனுப்பியிருக்கோம். அப்படியே புலி மாதிரி பாஞ்சிருவாங்கன்னா வெளியில அடிச்சு துரத்திட்டாங்க. அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க உங்க எம்எல்ஏஸ். அதாவது உங்க எம்எல்ஏக்கு நீங்க பொது இடங்கள்ல பெண்களை எப்படி மரியாதையா பேசணும், அப்புறம் சட்டசபையில எப்படி டீசென்சியா இருக்கணும், அதை விட முக்கியம் சட்டசபையில விதிகளுக்குட்பட்டு நடந்துக்கணும் அப்படின்றத ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுத்தமா ஒழுங்கீனமான ஒரு ஸ்டூடெண்டா தான் அந்த சட்டசபையில இருக்காங்க. மக்களாகிய நாங்க பாத்துட்டு அதை தான் உங்ககிட்ட சேர்க்கிறோம். தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணுங்க. இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், வராது, ரத்து அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் அவர்கள் ஒரு நியூஸ் ஒண்ணு சொல்றாங்க. அதை 110 விதியின் கீழ் சொல்றாங்க. புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஒரு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை 110 விதியின் கீழ் சொன்னாங்க அப்படின்னா அதை எதிர்த்து வாதம் பண்ணக்கூடாது. இதுதான் ரூல்ஸ். சரிங்களா? இந்த ரூல்ஸ் தெரியுமா இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி தத்தி மாதிரி உங்க எம்எல்ஏஸ் எல்லாம் கத்தி கூப்பாடு போட்டு சபாநாயகர் போட்டாரு ஒரு போடு. இது 110 விதியின் கீழே சொல்லியிருக்காரு. இதுக்கு விவாதத்துக்கு இடமே இல்ல. இருக்கணும்னா இருங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இருக்குன்னா வெளியில போய் உங்க ஆட்சேபனையை சொல்லுங்க. உங்களோட கண்டனத்தை வெளியில போய் காமிங்க. அவை காவலர்கள் அவர்களை வெளியில போய் கத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி டீசெண்டா சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்க வெளியில போறதா இருந்தா தாராளமா போலாம், நாங்க அவைய நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்படுறோம், வெளியில போங்கன்ட்டாங்க. இதை விட 75 வருஷ கட்சிக்கு என்ன அவமானம் வேணும்? அப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம எம்எல்ஏஸ் எல்லாம் சட்டசபையில அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்கன்னு. ஒன்னும் இல்ல, அவங்களை அப்படியே வெளியில புடுங்கி எரிஞ்சிட்டாரு நம்ம சபாநாயகர். இதுதான் நடந்துச்சு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், இவங்களுக்கு எல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ் வைங்க, கொஞ்சம் மனநிலை ட்ரீட்மெண்ட்டும் கொடுங்க. அவங்களோட பேச்சு சரி, அவங்களோட செயல்பாடுகளும் சரி, எதுவுமே சரியில்லை. 75 வருஷ கட்சி இவ்வளவு குப்பையா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம